எழுதிக்கோ. கூலி எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2375 ரூபா. ஆக மொத்த ரொக்க செலுத்தல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10, 12, 10, 5 5020 ரூபா. இப்போ இந்த தொகையிலிருந்து, அதாவது மொத்த ரொக்க இருப்பிலிருந்து மொத்த ரொக்க செலுத்தல்களை கழிச்சோன்னா நமக்கு இறுதி ரொக்க இருப்பு என்னன்னு தெரிஞ்சிடும். இந்த தொகையிலேருந்து இதை கழிக்கணும். 5 5 2ல் 2 போச்சுன்னா 0. இதை 9 1 பாரு. 5 12 9 1. இதில் பார்த்தீங்கன்னா 10 11 12 11 5120 ரூபா. அதனால் இங்கே என்ன வருது? 1805 ரூபா வருது. 1805 ரூபா வருது. ஆக இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா தொடக்க ரொக்க இருப்பு 250 ரூபா. திட்டமிடப்பட்ட ரொக்க பெறுதல்னு பார்த்தீங்கன்னா ரொக்க விற்பனை கொடுத்துருக்காங்க 6500 ரூபா. முதலீடுகள் மீது பெற வேண்டிய வட்டி 175 ரூபா. இந்த 250ஓட இந்த பெறுதல்களை கூட்டினீங்கன்னா மொத்த ரொக்க இருப்பு 6925 ரூபா கிடச்சிருச்சு. அதிலிருந்து கழிக்க வேண்டிய தொகை என்ன அப்படின்னு சொன்னால் திட்டமிடப்பட்ட ரொக்க செலுத்தல்கள் என்னன்னு பார்க்கணும். கொடுக்கப்பட்டிருக்கிறது ரொக்க கொள்முதலும் கூலியும் தான் கொடுத்துருக்காங்க. ரொக்க கொள்முதல் 2745 ரூபா, கூலி ஒரு 2375 ரூபா. ஆக மொத்த ரொக்க செலுத்தல்கள் பார்த்தீங்கன்னா 5120 ரூபா. இந்த தொகையிலேருந்து இதை கழிச்சோன்னா நமக்கு கிடைக்கிறது இறுதி ரொக்க இருப்பு 1805 ரூபா. இந்த மாதிரி கணக்கு தான் எக்ஸாமில் 42வது கேள்வியாவோ அல்லது 43வது கேள்வியாவோ உனக்கு வருது. 5 மதிப்பெண் இதுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆக இந்த 5 மதிப்பெண்ணை விடாமல் கரெக்டாக போட்டு தப்பு இல்லாமல் போட்டு, வெறும் கூட்டல் கழித்தல் தான், இதில் பெருக்கல் வகுத்தல்லாம் எதுவுமே கிடையாது, வெறும் கூட்டல் கழித்தல் தான் இருக்குது. இல்லை ஈஸியாக நீ போட்டு மார்க் வாங்க முடியும். இப்போது 44வது கேள்வி பார்த்தாச்சு. 40 இப்போ சொல்லி கொடுத்துருக்குது. 40 உனக்கு 42 43 சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு கேள்வி 43வது கேள்வி. இது மாற்றி மாற்றி வருது. அதாவது ரொக்க திட்ட பட்டியலும் நான் இப்போ சொல்லித்தர போகிறதும் மாற்றி மாற்றி 42வது கேள்வியாவோ, இது 42வது வந்ததுன்னா அது 43 வருது, அது 43 வந்துச்சுன்னா இது 42வது கேள்வியாக வருது. ஆக மாற்றி மாற்றி கேட்கப்படுறதுனால இந்த கேள்வி 43வது கேள்வியாக வருதுன்னு நான் சொல்கிறேன். அதாவது 43வது கேள்வியாக என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்பெயர் கணக்கீடு செய்தல். நற்பெயரை எப்படி நம்ம மதிப்பீடு செய்கிறது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த நற்பெயர் மதிப்பீடு செய்கிறது அப்படின்றதுக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு முன்னாடி நற்பெயர்னா என்ன அப்படின்றது உனக்கு தெரியும். நற்பெயர் 42 43 தான் வருது. நற்பெயர் கணக்கிடுதல். நற்பெயர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நற்பெயர்னா என்ன அப்படின்னா ஒரு நிறுவனம் வருங்காலத்தில் எதிர்நோக்கும் கூடுதல் லாபத்தை கணக்கிட்டு உருவாக்கக்கூடிய தற்போதைய மதிப்பு தான் நம்ம நற்பெயர்னு சொல்கிறோம். இது ஒன்றும் இல்லை, ஒரு வியாபாரத்துக்கு கிடைக்கிற ஒரு நல்ல பெயர் அது அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த நல்ல பெயர் எப்படி அதுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் வாடிக்கையாளருக்கு எந்த அளவுக்கு அது சர்வீஸ் பண்ணுது, எப்படி தரமான பொருளை கொடுக்குது, எந்தெந்த விதத்தில் வாடிக்கையாளரை அட்ராக்ட் பண்ணுது, அதை பொறுத்து தான் அதனுடைய நற்பெயரின் மதிப்பு அமைகிறது. ஆக ஒரு கம்பெனி நல்லா இருக்குது, இப்போ ஒரு செல்ஃபோன் ஏதோ வாங்க போகிற அப்படின்னு சொன்னால் அதை நீ என்ன செய்வ, எந்த கம்பெனியோட செல்ஃபோன் நல்லா இருக்குது, எது ரொம்ப நாள் வேலை செய்யுது, எது நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இதையெல்லாம் பார்த்து தான் நம்ம வாங்குகிறோம். அதனால் நற்பெயர்ன்றது ஒன்றும் இல்லை, வாடிக்கையாளர் தரம் குறித்த ஒரு இது அல்லது வாடிக்கையாளருடைய மனப்பாங்கு, இதையெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வேல்யூ பண்ணி வைக்கிறாங்க, மதிப்பீடு செய்கிறாங்க. அதுதான் நற்பெயரின் மதிப்புன்னு சொல்கிறோம். இந்த நற்பெயரை மதிப்பீடு செய்யறதுக்கு 3 முறைகள் பின்பற்றப்படுகின்றன.
ஒன்று பார்த்தீங்கன்னா சராசரி லாப முறை. சராசரி லாப முறை. முக்கியமான முறையும் கூட சராசரி லாப முறை. அடுத்தது உயர் லாப முறை. மூணாவது மூலதனமாக்க முறை. இந்த 3 முறைகள் தான் நற்பெயரை கணக்கீடு செய்யறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. நற்பெயர்னு சொன்னாவே உனக்கு ஞாபகம் வர வேண்டியது என்ன? ஒன் வேர்டில் ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க, அடிக்கடி கேட்குறாங்க. நற்பெயர் என்பது கண்ணுக்கு புலனாக சொத்து, இது கற்பனை சொத்து அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இது தொட்டோ அல்லது பார்த்தோ உணர முடியாது, ஆனால் இது ஒரு கற்பனை சொத்து அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கேள்வி அடிக்கடி வருது. நற்பெயர்னு சொன்னாவே நீ அதை ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். நற்பெயர் எப்படி கணக்கீடு செய்கிறாங்க? 3 முறைகளில் கணக்கீடு செய்யப்படுகிறது. இதை பார்த்தீங்கன்னா சராசரி லாப முறை, உயர் லாப முறை, மூலதனமாக்க முறை. ஆக இந்த ஃபஸ்ட்டு மெத்தட், அதாவது முதல் முறை தான் 5 மதிப்பெண் வினாவாக வருது. 5 மதிப்பெண் வினாவாக வருகிறது. அதுதான் இப்போ நான் சொல்லித்தர போகிறேன். சராசரி லாப முறை. சராசரி அப்படின்னாவே உனக்கு ஒரு ஞாபகம் வரணும். ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சராசரின்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு 4 நம்பருக்கு சராசரி என்னன்னா உடனே என்ன செய்வேன்? 4 நம்பரை கூட்டி 4ஆல் வகுப்பேன். அந்த பிரின்சிபிள் தான் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சராசரி லாபம் முறையில் இந்த கூட்டாண்மையில் தான் இந்த நற்பெயர் மதிப்பீடு செய்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன செய்கிறாங்க? கூட்டாண்மை நிறுவனத்தோட 4-5 வருஷத்துக்கான முடிவுகள் கொடுத்துருவாங்க. 4-5 வருஷத்துக்கு, 4 அல்லது 5 வருஷங்களுக்கான முடிவுகள், லாபமா நட்டமா என்னன்னு கொடுத்துருவாங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அந்த மொத்த லாபம் என்ன, 5 ஆண்டுகளுக்கு எவ்வளோ மொத்தமாக சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்து அதுக்கான சராசரி லாபத்தை நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? சராசரி லாபத்தை கண்டுபிடிச்சணும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், எவ்வளோ சராசரி லாபம் கண்டுபிடிச்சோமோ அதை கொள்முதல் ஆண்டுகளினால் பெருக்கினால் நமக்கு நற்பெயரின் மதிப்பு கிடைச்சிடும். ஆக 2 வாய்ப்பாடு இதில் இருக்குது. சராசரி லாப முறையில் அந்த 2 வாய்ப்பாடும் உனக்கு தெரியணும். முதல் ஸ்டெப் என்ன செய்யணும்? சராசரி லாபம் கண்டுபிடிக்கணும். இதற்கான சூத்திரம் என்ன, வாய்ப்பாடு என்ன அப்படின்னு சொன்னால், மொத்த லாபம். மொத்த லாபம்ன்றது எதை குறிக்குது அப்படின்னா, எத்தனை ஆண்டுகளுக்கு நமக்கு முடிவுகள் கொடுத்துருக்காங்களோ அதனுடைய மொத்தம். மொத்த லாபம் டிவைடட் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. ஆண்டுகளின் எண்ணிக்கை போட்டால் நமக்கு என்ன கிடைச்சிரும்? சராசரி லாபம் கிடைச்சிரும். இப்போது நற்பெயரை எப்படி மதிப்பீடு செய்யுது அப்படின்னா, அதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க. நற்பெயர் இஸ் ஈக்குவல் டு சராசரி லாபம். இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா சராசரி, கண்டுபிடிச்ச சராசரி லாபத்தை கொள்முதல் ஆண்டுகளினால பெருக்கணும். கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. இந்த 2 வாய்ப்பாடும் தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? சராசரி லாப முறையில் நற்பெயரை கணக்கீடு செய்ய முடியும். இந்த 2 ஃபார்முலாவும் தெரியணும். அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி அந்த கணக்கு நம்ம போட்டுடணும். சராசரி லாபன்றது மொத்த லாபம் டிவைடட் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. நற்பெயர்ன்றது என்ன சராசரி லாபம் கண்டுபிடிச்சோமோ அது இன்ட்டு எத்தனை ஆண்டு கொள்முதல்னு கொடுத்துருக்காங்களோ அந்த ஆண்டுகள்னால பெருக்கி போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். உதாரணமாக ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன கணக்கு கொடுக்குறேன் பாரு. இது பக்க எண் 42ல் கணக்கு எண் 15 பார். பக்க எண் 42. இது 2வது வால்யூம் புக்கு, கூட்டாண்மை சாப்டரு. பக்க எண் 42ல் கணக்கு எண் 15 பார். இதில் நிறுவனத்தின் 5 ஆண்டுகளின் லாபங்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா, 2000ஆம் ஆண்டு ஒரு 4200,
அடுத்தது 2001 ஒரு 4500, 2002 ஒரு 4700 ரூபா, 2003 4600, 2004 ஒரு 5000 ரூபா. எல்லாமே லாபம்தான். வருஷம் அவங்களுக்கு லாபமே கிடச்சிருக்கு. அதனால் 5 ஆண்டுகளுக்கு லாபமாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும், சராசரி லாபத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபம்னு எழுதிடுறேன். மொத்தமாக எவ்வளோ லாபம் அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கணும். இது கூட்டி போட்டோன்னா மொத்த லாபம் கிடச்சிரும். எல்லாமே லாபம் இருக்கிறதுனால அப்படியே கூட்டி போட்டுரு. 7, 14, 20, 2, 6, 10, 14, 23,000 ரூபா. இப்போ மொத்த லாபம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 23,000 ரூபா. அதை எத்தனை ஆண்டுகளுக்கு உள்ளது? 1, 2, 3, 4, 5. 5ஆல் வகுத்தோன்னா நமக்கு சராசரி லாபம் கிடச்சிரும். 4, 5, 20, 6, 4,600 ரூபா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 5 ஆண்டு சராசரி லாபத்தின் 3 ஆண்டு கொள்முதல். நற்பெயர் 5 ஆண்டு சராசரி லாபத்தின் 3 ஆண்டு கொள்முதல்னு சொல்கிறாங்க. சராசரி லாபம் 4,600 ரூபா கண்டுபிடிச்சிட்டோம். 3 ஆண்டு கொள்முதல்னா 3ஆல் பெருக்கிக்கும், அவ்வளோதான். பெருக்கணுன்னா 0, 0, 18, 13, 13,800 ரூபா தான் ஆன்சர். ரொம்ப ஈஸியான கணக்கு. லாபம் முடிவுகள் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே லாபமாக இருந்தால் இருக்கிற கணக்குலேயே ஈஸியான கணக்கு. இதை விட ஈஸியானது எதுவுமே கிடையாது. மொத்தமாக கூட்டிடணும். எத்தனை ஆண்டு முடிவு கொடுத்துருக்காங்களோ, 5 ஆண்டு லாபம்னா 5ஆல் வகுப்பு, 4 ஆண்டு லாபம்னா 4ஆல் வகுக்க வேண்டியது தான். அப்போ வகுத்து போட்டோன்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? சராசரி லாபம் கிடச்சிரும். சராசரி லாபம் கண்டுபிடிச்ச பிறகு நற்பெயர்னு எழுதி அதனுடைய ஃபார்முலாவை எழுதிடு. சராசரி லாபம் இன்ட்டு கணக்கில் கொடுத்துருப்பாங்க எத்தனை ஆண்டு கொள்முதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆண்டுகளின் எண்ணிக்கை, கொள்முதல் ஆண்டுகள் அப்படின்னு எழுதிக்கும். கண்டுபிடிச்ச சராசரி லாபத்தை எத்தனை ஆண்டு கொள்முதல்னு கொடுத்துருக்காங்களோ, 2 ஆண்டுனா 2 ஆண்டு, 3 ஆண்டுனா 3 ஆண்டு, 3ன்னு போட்டு பெருக்கி போட்டேன்னா உனக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ இந்த கணக்கு போடுறது ரொம்ப ஈஸி. இதில் நீ 5 மார்க்கு அழகாக வாங்கிடலாம். இதுலேயே எல்லாமே லாபம் வந்ததுன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. அப்படியே எல்லாத்தையும் நம்ம கூட்டி போட்டுருவோம். இதே ஒரு சில கணக்கில் பார்த்தீங்கன்னா 1-2 ஆண்டுகளில் நஷ்டம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போனா நம்ம கணக்கு எப்படி போடுறது அப்படின்னா, இந்த மாதிரி கணக்குகள் சில சமயத்தில் கேட்கப்படுது. அது புக்லேயே அவனுக்கு கொடுத்துருக்காங்க. எந்த கணக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 18வது கணக்கு பார். ஜிபிஎஸ் அப்படின்றது ஒரு நிறுவனம் 3:2:1 விதத்தில் லாப நட்டத்தை பகிர்ந்து வருது. இது நற்பெயரின் மதிப்பீடு கணக்கீடு செய்ய சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1ஆம் ஆண்டு மட்டும் நட்டம், ஃபஸ்ட்டு இயர் நட்டம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ரூபா நட்டம்னா 6,000 ரூபாய் நட்டம் கொடுத்துருக்காங்க. 2வது வருஷம் பார்த்தீங்கன்னா லாபம் கொடுத்துருக்காங்க. லாபம் எவ்வளோ லாபம் வருது அப்படின்னா 10,000 ரூபாய் லாபம். 3ஆம் ஆண்டு இதுவும் லாபம்தான், 17,000 ரூபாய். 4ஆம் ஆண்டு லாபம் கொடுத்துருக்காங்க 15,000. இந்த மாதிரி கணக்கு கொடுத்துருந்தா என்ன செய்யறது? 4 ஆண்டு முடிவுகள் கொடுத்துருக்காங்க. ஆனால் 4 வருஷமும் லாபம் சம்பாதிக்கல, ஒரு வருஷம் நஷ்டமாக இருக்குது. அப்போ எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த லாபத்தையெல்லாம் கூட்டிட வேண்டியது தான். இப்போ இதெல்லாம் கூட்டினோன்னா எவ்வளோ கிடைக்குது? 12, 42,000 கிடைக்குது. இந்த 42,000த்தில் இந்த 6,000 கழிச்சிட வேண்டியது. அப்போ நிகர லாபம் எவ்வளவு அப்படின்னு சொன்னால் 36,000 ரூபாய். இப்போ இங்கே எழுதும்போது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், 36,000 தான் எழுதணுமே தவிர மொத்தத்தையும் கூட்டி போட்டுறக்கூடாது. இது நட்டம் கணக்கில் வச்சுக்கணும். நம்ம இந்த 3 லாபத்தையும் கூட்டிட்டு அந்த நஷ்டத்தை கழிச்சிட வேண்டியது தான். மொத்தமாக எவ்வளோ கிடைக்குது? 36,000 ரூபாய். இதில் எத்தனை ஆண்டுக்கு? 1, 2, 3, 4, 4 ஆண்டுக்கு. அப்போ 9,000 ரூபாய் கிடைக்குது. சராசரி லாபம்
9,000. அதுக்கடுத்து நற்பெயர் மதிப்பு ஃபார்முலா எழுதிடணும். சராசரி லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகள். இந்த கணக்கு பொறுத்த வரலும் கொள்முதல் ஆண்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 ஆண்டு கொள்முதலும் கொடுத்துருக்காங்க. அதனால் சராசரி லாபம் 9,000 எழுதிக்கோ. 9,000 × 2, அப்போ ஆன்சர் எவ்வளோ வருது? 18,000 ரூபாய். ஆக இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், முடிவுகள் எல்லாமே லாபமாக இருந்தால் ஒட்டு மொத்தமாக எல்லா தொகையும் கூட்டி எவ்வளோ தொகை வருதோ, எவ்வளோ அமௌண்ட் வருதோ, எத்தனை ஆண்டுகள் கொடுத்துருக்காங்களோ அதால் ஈஸியாக வகுத்து போட்டுடலாம். இதுக்கு முன்னாடி கணக்கு பார்த்தீங்கன்னா 4 ஆண்டு கொடுத்துருந்தாங்க, 4 லாபம்தான், அதனால் 4த்தையும் கூட்டி 4ஆல் வகுத்துட்டோம். இந்த கணக்கில் என்ன கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃபர் ஆகுது, வேறு ஒன்றுமே கிடையாது. எல்லா ஆண்டும் நம்ம லாபமே எதிர்பார்க்க முடியாது. இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் நஷ்டம் வந்திருக்கு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, மற்ற ஆண்டுகளில் உள்ள லாபத்தை எல்லாம் கூட்டிட்டு 1 வருஷத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தை கழித்து நிகர லாபம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கணும். அதை தான் நம்ம என்ன செய்யணும், 4 ஆண்டுகள்னு சொல்லிட்டு 4ஆல் வகுக்கணும். நஷ்டம் தானே ஏற்பட்டுச்சு, 3 ஆண்டு போட்டுக்கலான்னு போடக்கூடாது. எத்தனை ஆண்டு முடிவு கொடுத்துருக்காங்களோ அதால் தான் நம்ம வகுக்கணும். அப்போ 36,000 மொத்த லாபம், அதை 4ஆல் வகுத்தோம்னா நமக்கு சராசரி லாபம் கிடைச்சிருது 9,000 ரூபாய். இப்போது நற்பெயர் அப்படிங்கிறது சராசரி லாபத்தை கொள்முதல் ஆண்டுகள்னால பெருக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற தொகை. சராசரி லாபம் ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு 9,000 ரூபாய். அதை கொள்முதல் ஆண்டுகள் 2ன்னு கொடுத்துருக்காங்க, 2ஆல் பெருக்கணும்னா நமக்கு நற்பெயரின் மதிப்பு கிடைச்சிடும். ரூபாயில் தான் எழுதணும். நம்ம நற்பெயரின் மதிப்பு ரூபாய் எவ்வளோ? 18,000 எழுதிட வேண்டியது தான். இந்த மாதிரி கணக்குகள் சின்ன சின்ன கணக்குகள் நிறைய இருக்குது. உனக்கு பக்க எண் 43ல் 17ஆவது கணக்கு, பக்க எண் 43லேயே 18ஆவது கணக்கு, அது மாதிரி பக்க எண் 43ல் 19ஆவது கணக்கு. இதெல்லாம் நீ நான் குறித்து கொடுத்துட்றேன். இந்த கணக்கை நீ போட்டு பார்த்தீங்கன்னா 5 மார்க் ஈஸியாக வாங்க முடியும். பக்க எண் 43ல் 18ஆவது கணக்கு, பக்க எண் 43ல் 19ஆவது கணக்கு, இதே 43ல் 17ஆவது கணக்கு, 43ல் 17, 17, 18, 19 இந்த 3த்தையும் போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக உனக்கு 5 மார்க் உன்னால் வாங்க முடியும். ஆக உங்களுக்கு 40ஆவது கணக்கு எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்தேன். 40ஆவது கணக்கு என்ன? தேய்மான விகிதம் கண்டறிய வேண்டியது. இந்த தேய்மான விகிதம் போடும்போது நம்மளுக்கு 2 சூத்திரம் நமக்கு கட்டாயம் தெரியணும். ஒன்று, தேய்மான மதிப்பை